பெட்டு வச்சிடலாம். பெட்டில் துவாக்குறவங்களும் கொடுக்கணும்ல, அதுதானே பெட்டு. நீ பரிசுன்னு சொல்லல, பெட்டுன்னு சொல்லியிருக்க. பெட்டில் துவாக்குறவங்க அப்போ என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி யார் யாரெல்லாம் பெட்டில் சேராங்களோ அவங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வச்சு அவங்க ரிட்டர்ன் கொடுக்கணும். இப்போ உன் கையில் எவ்வளோ இருக்கு? ஏன்னா நீ போயிட்டு ரிட்டர்ன் தர மாட்டேன். இப்போ உன் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம பெட்டு. அதான் நானும் சொன்னேன், அதான் இருக்கும். எவ்வளோ உன் கையில இப்போ எவ்வளோ இருக்கு? அதுதான் பெட்டு. ஜிபே எவ்வளோ இருக்கு? செக் பண்ணு செக் பண்ணு செக் பண்ணு செக் பண்ணு செக் பண்ணு செக் பண்ணு. எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்காம அதை காட்டு. பேலன்ஸ் பேலன்ஸ் இல்லம்மா, அது நம்ம எல்லாம் பெரிய அடுத்த சேலஞ்ச் இது. எப்பவும் இது பண்ணாலும் மாஸ்டர் கையில இருந்து எதை கொடுக்கலாம். ஏன்னா இப்ப பெட்டு வந்து நான் தான் சொல்லணும் எவ்வளவு. அவன் எதுக்கு ஐடியா போடுறான்? உடம்பு ஏற்றதுக்கு, உடம்பு ஓகே. நானும் சொல்றேன் 10 முட்டையே வைப்போம். ஆனா ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த 10 முட்டையே கொடுக்கணும். மத்தவங்க எல்லாரும் கொடுக்கணும்ல. வெட்டுனா அதுதான் தோக்குறவங்க எல்லாம் அதுல வந்து கழிச்சிடணும். தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த முட்டையை பகிர்ந்து கொடுத்துடணும். எப்படி? ஆனா நீ போனா தரமாட்டா, உன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏற்கனவே 100 ரூபாய் எனக்கு தர வேண்டி இருக்கு. அதனால இன்னைக்கு பெட்டு கிடையாது. இன்னொரு நாள் வச்சுக்கோ. உன் கையில என்னைக்கு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கோ அன்னைக்கு தான் நம்ம பெட்டு. ஓகே சரி ஓகே. ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் தி பெல் பட்டன். திங்க் யுவர்செல்ஃப் பிக். நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல, உலகை வெல்ல உன்னாலும் முடியும். எப்பவுமே நீ உன்னைய உயர்வாவே திங்க் பண்ணு. அட் த சேம் டைம் உயர்வுங்கிறது நான் மட்டும் உயர்ந்தவன் இல்லை, நானும் உயர்ந்தவன், நானும் சளைத்தவன் அல்ல. அப்பந்தான் நம்ம எந்த விஷயத்தையும் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும், நம்மளால எதையும் ஜெயிக்க முடியும். மனசை தயார் பண்ணாம நம்ம எதை எப்படி பண்ணாலும் அதுல வந்து சக்சஸ் ஆகுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ எப்பவுமே உன் மனசை திடகாத்திரமா ஸ்ட்ராங்கா உருவாக்கு. முதல்ல மனதை தயார்படுத்து. இந்த ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி கோடாலியே கூர்மைப்படுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, தட் சேம். நீ உன் மனசை எந்த அளவுக்கு கூர்மையா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நீ எடுத்த காரியத்துல ஈஸியா உன்னால வெற்றி அடைய முடியும். நீ யார் நம்புறியோ இல்லையோ ஒன்னே நம்பணும், அவ்வளவுதான். ஓகேவா? டன்னு. இன்னைக்கு வந்து நம்ம ஜிம்ல வந்து ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தம்பி சந்தோஷ் வந்து சொன்னா, நம்ம அந்த இதெல்லாம் இருக்குல்ல, எக்ஸிபிஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ராட்ல தொங்குறதுக்குன்னு சொல்லி வச்சிருப்பான். 2 நிமிஷம் தொங்குனா 1000 ரூபாய், அதுக்கு மேல தொங்குனா 1500 ரூபாய் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அவன் சொன்னா அதான் அந்த கம்பி சுத்திக்கிட்டே இருக்கும், அதனாலதான் அதுல 2 நிமிஷம் நிக்க முடியல. நார்மலா இருக்க கம்பியில 2 நிமிஷம் அசால்ட்டு அப்படின்னு சொன்னா. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போறோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்துலையும் தெரியாம இறங்கி அவமானப்படக்கூடாதுங்கிறதுல நான் கரெக்டா இருப்பேன். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்க டைம்ல, அங்க போகணும் முடிவு பண்ண டைம்ல நமக்கு தெரிஞ்சவங்களே இந்த இதை அங்கே வச்சிருந்தான். அப்போ நாளைக்கு வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, தம்பி சொல்ல மாதிரி அது அசால்ட்டா இல்லையா அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு வந்து இந்த தான் நம்ம ஃபிட்னஸ் சேலஞ்சா பண்ண போறோம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிக்க போறோம். இதுல ஜெகன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பெட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். பெட்டுன்னு சொன்னா அதுக்கு முதல்ல பெட்டு கட்டுறோம், நம்மளும் பெட்டு கட்டுறோம், அவனும் பெட்டு கட்டணும். நம்ம தோத்தா அவன் தரணும், அவன் தோத்தா நம்ம, அவன் ஜெயிச்சா நம்ம கொடுக்கணும். இதுதானே முறை. இதுல வந்து முகத்தை கட்டுவோம், முகரை கட்டுவோம், முகரை கட்டு பேலன்ஸ் எவ்வளவு கேட்டா 2 ரூபா வச்சிருக்கான். 2 ரூபா வச்சுட்டு எப்படி ஆட்டையை போடுறதுக்கு பயவுல தெரியுது பாருங்க. எப்படி ஆட்டையை போடுறதுக்கு இதுல காசை வைக்கணுமா, 10 முட்டையா வைக்கணுமா? எப்படி ஆளு விவரமான ஆளாகும். இன்னைக்கு அவன் கையில என்னைக்கு காசு இருக்கோ அன்னைக்கு தான் நம்ம வந்து அடிக்கடி நம்ம ஃபிட்னஸ் சேலஞ்ச் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்னைக்கு அவன் கையில காசு இருக்கோ அன்னைக்கு தான் பெட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா மத்த எல்லாம் கூட வச்சிருப்பான், காசு இல்லாதான் கிடையாது. கழுத்தை பேரு அவன் கழுத்தை கட்டி
10 பவுன். கையில காசை என்ன பண்ணுவான்னா வீட்டுல வந்து பக்கர வீட்டுல போட்டு அழைச்சிட்டு வந்துருவான். அக்கௌண்ட்ல காசு வைக்க மாட்டான். ஓகே, அதனால என்னைக்கு அவன் காசு கொண்டு வரானோ அன்னைக்கு தான் நம்ம பெட்டு. இன்னைக்கு வந்து இந்த சேலஞ்சை தொடங்கி வைக்க போருவது நமது அருமை தம்பி சந்தோஷ் கான். அசால்ட் இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன், அசால்ட் சந்தோஷ் என்று அனைவராகவும் அழைக்கப்படுவார். ஓகே, நான் அதுக்குள்ள எனக்கு ஒரு செட்டு ஓடணும் போட்டு வந்தேன். கவுண்ட் பாடுறேன். கவர் பண்ணு. அது ஒரு செட்டு தள்ளி போ. ஆமா ஆமா அப்போ எவ்வளவு ஓடி இருக்கு? கொஞ்சம் கீழே இறக்கி காட்டு. இதையும் காட்டு. டைமை காட்டு. எனக்கு பார்த்து சிக்கன் பெட்டில் தோத்தா கையில் இருக்க செயினை வினிஸுக்கு அன்பளிப்பாக தருவான்னு பேசி கூட பண்ணுகிறது. தருவல்ல சந்தோஷ். ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் गाइस. என்ன வாங்க 2 நிமிஷம் அசால்ட்டா நீ பாரு. எவ்வளவு நேரம் நின்று பாத்தியா? 56. அதாவது அவன் வந்து எவ்வளவு நிக்க சொல்லுவானா 90 நிக்கணும். 90 நின்னா 60. அதுக்கு மேல 150 நின்னா 2000 நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 50 56. பரவாயில்ல. இருந்தாலும் இவனை நம்ம நீ அசால்ட்னே அரைப்போம். ஓகேவா? அசால்ட். ஓகே, நல்லா பேர். அடுத்த சேலஞ்ச் பண்ண போறது நம்ம முந்திரி கோட்டை வினேஷ். என்ன பேரு சத்தமா சொல்லு. நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணும் சொல்லல. மறந்துரும். என்ன பேரு? ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ரெடி. ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் அப்படியே ஒரு செட் முடிச்சு கையெல்லாம் செருப்புல வருது. ஜெகடி பார்க்க பயமா இருக்கு. காய்கறி நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன். காய் பறிக்கு மாஸ்டர். காய் வலிக்குதா? எங்க இருக்கு காய்? காய்க்கு மாஸ்டர். காய்ப்பா, காய் வலிக்குதுன்னா What the fuck? அப்படியே இது அசைய கூடாது. அசைலாம். அது உருளை. எவ்வளவு நேரம் திருப்ப கூடாது. போட்டின்னு வந்து ஒன்னால நிக்க முடிஞ்சாலும் 1:20 தானே கட்ட. 1:20 1:22 பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருந்தா 1:30 தப்பிடலாம். அடுத்த யாரு? நான் பண்ணிடுறேன். சரியா? போலாமா? ரெடியா மாஸ்டர்? ரெடி. இப்பவே நடக்குது.
90 ஆயிட்டா 1.5 ஆயிட்டா மாஸ்டர் மினிஸ் அடி ஒண்ணே. அடி சேர்ந்துடா ஈஸி மாஸ்டர் என்ன அடி மினிஸ் அடி பூரா போட்டா ஜெயிப்போம் 90 அடிச்சிட்டா இல்லையா 1.5 ஆகலையா 128 ஆனா லூசு பையல அத ஸ்டாப் பண்ணி காட்டணும் மண்டே கட் பண்ணி அப்படியா எவ்வளவு ஆச்சு 1.5 சரி 90 செகண்ட் அதாவது 1000 ரூபாய்க்குனா டாஸ்க் வின் பண்ணிருக்கோம் ஓகே டாஸ்க் தான் டாஸ்க் இல்லன்னா அடுத்தது என்னத்துக்கு நீ இருக்கா ஓடிப்போ ஓடிப்போ ரெடியா ரெடி ரெடி ரெண்டும் அதே வகையை தந்துருக்கான் உராங்குட்டான் மங்கனி அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணானா $2000 உனக்கு தான்டா இவன் இது ஏற்கனவே நின்று பாம்புறா இதை வச்சுதான் இவன் சொல்லியிருக்கான் நம்ம பெட்டு வைப்போம் வச்சிருந்தானா 10 10 பேர் இருக்கா 100 முட்டை ஆட்டையை போட்டுருப்பான் முன்னாடி என்னத்தை ஊத்துட்டு போனா சூப்பர் 150 கை விட்டு அடிக்கல சூர்யா கமான் நீனாவா எல்லாரும் தான் யாரும் வைக்கிறதா இல்ல கமான் கமான் ரெடி ஓகே டிஸ்கனெக்ட் பண்ணேன் பூபி அங்க போய் ரெடி ஆயிட்டு வரான்னு நினைக்கிறேன் இதே கையெல்லாம் தடவிட்டு வார்ம் அப் எங்களுக்கு ஓ அப்படிலாம் கிடையாது எங்களையும் கை வலிக்கலையோ கை வலிச்சு எங்களுக்கு மட்டும் விவரம் வரா வைக்க கூடாது டாஸ்கே கை விடுதே கீழே விடுதே கை வலிக்காம விவரம் கூட ஆனா அதான் வசமும் மேட்டை பிச்சு பிச்சு நீ தான் கொண்டு வராங்க மேட்டே பிச்சுட்டு வந்தா காட்டு லைட்டா பிஞ்சிருக்கு நீ பிச்சு எடுத்துட்டேன் சரிதான் சூர்யா கமான் சூர்யா கமான் ஈஸி இவன் ஜெகனை உடனே அசால்ட்டா நிக்கிறான் அடுத்த எங்கேயாவது எக்ஸ்பிரஷன் போட்டா சொல்லுங்கடா ஜெகன் சூர்யா எல்லாத்தையும் அடிட்டு போயிடலாம் ஆமா மாஸ்டர் கம்பி ரோல் ஆகும் அது நம்ம டைட்டா கமான் கமான் சூப்பர் லைட் மைல்டா டாடா விடு விடு கரெக்ட்டா 1.5 ஓகே ஆக அடுத்த விட்டு பிடிக்கலாம் பிடிக்க முடியாது நான் நம்ம விட்டு பிடிக்கல நம்ம கை பேலன்ஸ் ரூபனுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இந்த பக்கம் வா கேமராக்கு அந்த பக்கம் இருந்து சத்தம் போட்டு கிடக்காது இந்த பக்கம் எல்லாரும் வாங்க சீர் அப் பண்ணுங்க
சரியா ரெடி ரூபன் அடிமா உங்களோட லைஃப் டார்கெட் இவங்க ரெண்டு பேரும் நவுட்னா கரெக்டா ரூபானே நிப்பான். இந்த ரெண்டு பேரும் நவுட்னா ரூபானே நிப்பான். சிரிச்சுட்டே நீ இருக்கான். யாரையும் பார்க்க வேணாம். எத்தனை மரத்துல எப்படியெல்லாம் தோத்தி ஏறின பாடி இதெல்லாம் ஒரு அசால்ட். 2 நிமிஷம் நிக்கிற நீ மூடு. ஜெகனுக்கு மண்டலை போய் என்ன தெரியுமா? ஐயோ தாண்டிடக்கூடாது நீ அப்படி இப்படியே வச்சிட்டு இருக்காரா, கொஞ்சம் அங்கேயும் காட்டுறா. கேமராமேன் மண்டைக்குள்ள வேற எதையோ யோசிச்சுட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல மான்றா டேய், நான் ஃப்ரேம்ல இருக்கணும். அசால்ட் மேட்டர் சால்ட் வாட்டர். ஐட்டம் மேல போகாத. ஏய் அது போடா. ஏய் 33 அவங்க பிடிக்காம வந்தவங்க நடந்துருக்கலாம். ஆமா பிரைஸ் வாங்குறேன் 34 போட்டோ எடு பிரைஸ் நீ சூர்யா போடா. ஏய் வேடிக்கை பார்க்க வச்சுக்கோ. போடா. எத்தனை வருதோ ட்ரை பண்ணணும். ஓடிப்போ. 30 செகண்ட் நிக்காது. இங்க பாரு, ட்ரை பண்ணணும். நீயே உன்னை குறவா ஏன் இடம் போடுற? திங்க் யுவர்செல்ஃப் பிக். கம் ஆன் ரெடி. போடு கடல் தண்ணி ஊத்தி கரோடு திங்காம பிடிச்சு அடிச்சு தான் நம்ம இறங்கலாம். ஒன்னு அடிப்போம் முறை அவரை வச்சு. கம் ஆன் மாமி மூடிட்டு அவனை என்கரேஜ் பண்ண பாரு. அவன் பண்றான். முடியவனால இன்னொரு வெறும் 30 30 ஒரு நிமிஷம் நின்னு போதும். முடியாதவங்களோட முடிய வைக்கிறது நம்ம. இன்னும் 20 தான், வெறும் 20. T-shirt never give. நெவர் எவர் கிவ் அப். வெறும் 10 வெறும் 10 1 2 3 4 5 6 7 இன்னும் 10 8 அடிக்கணும், பிடிச்சு அடிக்கணும். 9 இனிச்ச சாப்பிட்டு 10 சூப்பர். இன்னும் 10 அடி உன தூக்கிடலாம்டா. முடிய யாரு நினைச்சே? ஏய் பொடிச்சிட்டாடா கிளாப் பண்ணுங்க. ஏய் இனிச்ச சாப்பிட்டா. ஒரு நிமிஷம் இருந்துருக்க. உன் கோர் அவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. ஏய் 1:22 டேய் அவனுக்கு இருக்க இந்த ஃபேட்டை இது பண்ணி அவன் நீ இதெல்லாம் சொல்லவே கூடாது. நீ கணக்கிலே கிடையாது. நீ பல்லி மாதிரி செவுத்துல ஒட்டிட்டு இருக்க வேண்டியது. மத்த உனக்கு வெறும் 1:22 தான் வந்திருக்கு. அது இல்லாம என்ன ஃபுல்லா வேலை மத்த மம்மட்டியை வச்சு கொத்துனா நான் அதான் கை இன்னும் கொஞ்சம் நல்ல வலி. ஏய் சும்மா நீங்க Ready. வாடி. வலி எவ்வளவு வலி வலிக்கு தெரியுமா? எங்களுக்கு கை வலிக்காதோ? நல்ல கையை பாரு. அந்த கையை மேல காட்டுவோம் இப்படி. ஆமா. வலி தாங்க முடியல. இன்னும் எதெல்லாம் காய் பிடிச்சிருக்குன்னு காட்டணுமா உனக்கு? நீ ஒர்க் அவுட்டே போடல இன்னும் வந்து. ஆள பாரு. கம் ஆன். ஒர்க் மோட்ல மாஸ்டர் என்ன அவன். நாங்க ஒர்க் அவுட் ஃபுல் ஒர்க் அவுட் முடிச்சிட்டு நிக்கிறோம். கண்டுபிடிச்சு ரெடி ஏய் ரெடிடா. ஷார்க் ஷாருக்கான் தான் டார்கெட் நமக்கு. ஓகே கண்டுபிடிச்சதுக்கு ஒரு அவார்டு தரணும் எனக்கு. கஷ்டப்பட்டு கேள்வி சூப்பர் அப்படியே போயிட்டே இருக்கட்டு. ஏதாவது காலேஜில் நடந்தது ஸ்கூலில் நடந்தது திங்க் பண்ணிக்கிட்டே இரு. ஓடி வேற எதையும் யோசிக்காத. கவுண்ட் பண்ணாத. இன்னும் 30 தான். வெறும் 30 30 அவன் என்னமா வினிதா எடுத்துக்கூடாது. 40 இருந்திருக்கா? 40. ஓகே சூப்பர் வெரி குட். அடுத்தது விஜய் அட்லட் கொஞ்சம் கீழே இருக்கு. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி காட்டு. இல்ல அப்பப்பம் காட்டு. ஒரே பக்கத்துல மட்டும் காட்டிட்டு இருந்தா
ஜெகனை அடிக்கணும்னா இதுல குஞ்சு போட்டு தூக்கி போட்டு அடிக்கணும். அது என்ன அவ்வளவு கஷ்டமா? ரெடியா? ஓகே டன். டடன் 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 டடன். ஐ இன்னும் இது நமக்கு விட்டுது பாரு. சை. டாம் அண்ட் ஜெரி ஸ்லோ மோஷன் வாக்கிங் மாஸ்டர். டாம் குழந்தையா இருந்தா எல்லா விஷயத்தையும் குழந்தையா இருக்கு. வீக்கெண்ட் மட்டும் வேற மாதிரி மாறுதுன்னா கட் ஆகாதடா. இல்ல நான் இப்படி போன மேல தள்ளனே வெளிய வந்துட்டேன். நீ தள்ளிட்டு இல்ல அப்படியே ஓடிட்டு அப்படியே ஆன்லைன் இருக்கு. சாரி கேமரா கட் ஆயிட்டு இப்போ அகைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ விஜய் 30 40. விஜய்க்கு 40லாம் ஒரு கணக்கே கிடையாது. ஆமா விஜய் கை சொன்னீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்றரை தாண்டி போன காலை கீழே ஊனாதே. அவன் இருக்க சைஸுக்கு போடணும். நம்ம இன்னொரு 2 மீட்டருக்கு மேல போகணும். கமான் 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 ஈஸி தான். கொஞ்சம் ஒன்னாயிடுச்சு. ஒன்னாயிட்டு ஜெகனை மட்டும் தட்டுறா. ஜெகனை மட்டும் தட்டு. 30 இல்லைன்னா அலப்பறம் தாங்க முடியாது. இவன் அலப்பறம் தாங்க முடியாது. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில போய் சொல்ல எங்க ஜிம்லயே நான் தான் ஸ்டார்ட். நம்ம தான் அடிக்கணும். டேய் கொஞ்சம் தான்டா. only 20 இல்லடா. only 20. 130 ஆயிடுச்சுடா. 130 ஆயிடுச்சுடா. 10 உடனே தாண்ட 10 தானே. நான் 45 ரெண்டு நிக்கனா ரெண்டு 45. சாரி गाइस, ஜெகனோட வைத்தறிச்சல் வந்து விஜயனா தாக்கிட்டு. நீ இவன் ஜெகன் அலப்பற தாங்க முடியாது. நாங்கதான் அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா ஃப்ரெண்ட்ல வந்துட்டான். எங்க மாஸ்டர் வீடியோவே போட்டுக்காரு தெரியுமா? நான் தான் எங்க ஜிம்லயே ஸ்ட்ராங். சைடுல ஆளை பார்த்து இடம் போடாதடா. ஒட்டப்பாவோட இருந்து மாதிரிடா அப்படி சொல்லுவான். சும்மாவே அப்படிதான் சொல்லுவான். சரி ஓகே. சிறப்பு இன்னைக்கு அண்ணா வின்னரான ஜெகன் அவர்களை பாராட்டி ஒரு கிளாப் கொடுக்கிறோம். வேற ஏதாவது சொல்லணுமா? அண்ணா முட்டாய் வரும். கிரீடம். ஓகே டன்னு. மற்றபடி பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நான் உங்கள் ராஜா தாரோன் ரா ஃபிட்னஸ் ஜிம் அண்ட் ஃபிட்னஸ்.